ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகையினாலே கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான சீயோன் சபையாரே, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவராக இருக்கிறார். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர். ஆமென். இப்ப விசுவாச அறிக்கை செய்வோம், கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறவர். சத்தமா சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் போகிறவர். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவராய் இருக்கிறபடினாலே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, என் வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியல பாஸ்டர். என் வாழ்க்கை எங்க போனே தெரியல பாஸ்டர். நான் சொன்னேன், எங்க போனா உனக்கு என்ன, கர்த்தர் அங்க இருக்கிறார். அல்லேலூயா. நீ எங்க போனாலும் கர்த்தர் அங்க இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை யார் எங்கே கொண்டு போனாலும், உன்னை யார் எங்கே தள்ளினாலும், உனக்கு முன்பாய் கர்த்தர் அங்க இருக்கிற தேவன். அல்லேலூயா. தானியேல் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை எரிகிற அக்கினி சூளையில 3 பேராக அவர்களை அக்கினிக்குள்ளாக தள்ளினார்கள். ஆனால் தள்ளப்பட்டவர்களை ராஜாவும் மற்றவர்களும் பார்க்கிற பொழுது அங்கே 3 பேர்கள் அல்ல, 4 பேராய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. யார் அந்த 4வது நபர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப வேதம் என்ன சொல்லுது? ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை அக்கினிக்குள்ளாக தள்ளுவதற்கு முன்பதாகவே இயேசு அந்த அக்கினிக்குள்ளாக கடந்து போனார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அவர்களை அக்கினிக்குள்ளாக தள்ளுவதற்கு முன்பாக இயேசு அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றார். தானியேலை சிங்க கெபிக்குள்ளே தள்ளுவதற்கு முன்பாக கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றார். பிரியமான தேவ ஜனமே, உங்களை யார் எந்த இடத்துல அழைத்து சென்றாலும், யார் உங்களை எந்த இடத்துல தள்ளினாலும், உங்களுக்கு முன்பாக கர்த்தர் அங்கே இருப்பார். ஆமென். ஆகையினால நீ பயப்படவும் வேண்டாம், நீ கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் உனக்கு முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னை யார் எங்கே கொண்டு போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்க்கையில எங்கே தள்ளி கொண்டு போனாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எனக்கு முன்பாகவே என் கர்த்தர் கடந்து போகிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாய் கடந்து செல்கிறார்? அல்லேலூயா. முதலாவதாக, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு முன்பாய் போகிறவராய் இருக்கிறார் என்றால், உன்னுடைய எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியாய் இயேசு உனக்கு முன்பாய் செல்லுகிறார். ஆமென். உன்னுடைய எல்லா தடைகளையும் இயேசு நீக்கி போடும்படியாய், உடைத்து போடும்படியாய், தகர்த்து போடும்படியாக இயேசு உனக்கு முன்பாய் செல்லுகிறார். பிரியமான தேவ ஜனமே, சில பிசாசுகள் உன்னுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணலாம். சில சத்துருக்கள் உன்னுடைய சமாதானத்தை தடை பண்ணலாம். சில மனிதர்கள் உன்னுடைய உயர்வுகளை தடை பண்ணலாம். சில காரியங்கள் உன்னுடைய நன்மைகளை தடை பண்ணலாம். இன்னைக்கு அநேக தடைகள் நிமித்தமாய் உன் இருதயம் சோர்ந்து போய் இங்கே வந்திருக்கலாம்.
அல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கிற உன்னிடத்திலே கர்த்தர் இந்த காலை வெளியில பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக தடைகளை கண்டு 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 நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம். அல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு எதை செய்தாலும் ஒரு தடை வருது. சில பேர் சொல்றாங்க என்ன பண்ணாலும் தடை வருதுங்க. தடைகளுக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த தடை நீங்க மாட்டேங்குது. அல்லேலூயா. திருமணத்திற்கு தடை, பிள்ளை பெற்றெடுக்க தடை, நல்ல வேலை போலன்னா அதுக்கு ஒரு தடை, நல்லா சம்பாதிக்கலன்னா அதுக்கு ஒரு தடை என்று சொல்லி இன்னைக்கு அநேக தடைகள். எந்த காரியம் செய்தாலும் அதுல சில தடைகளை நீங்கள் காண்கிறீர்கள். ஆகையினால உன்னுடைய இறுதி இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறது. சில பிரச்சனைகள் நிமித்தமாய் உன் இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது. சில போராட்டங்கள் நிமித்தமாய் உன்னுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது. சில பலவீனங்கள் நிமித்தமாய், சில வியாதிகள் நிமித்தமாக உன்னுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது. அப்படி சோர்ந்து போயிருக்கிற உன் இருதயத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில காணப்படுகிற எல்லா தடைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைத்து போடும்படியாக உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போகிறார். அல்லேலூயா. இனி எந்த தடையும் உங்களுடைய வாழ்க்கையில நீ காண மாட்டாய். இனி எந்த தடையும் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள இருக்காது. இனி எந்த தடையும் உன் கண்களுக்கு தெரிய போவதில்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா தடைகளையும் இன்றைக்கு உடைக்க போகிறார். விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் இனி நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா. இயேசு எங்கே போறாரு? அவர் எங்கேயும் போல எனக்கு முன்பாய் போகிறார். அல்லேலூயா. இயேசு எங்க போறாரு? எனக்கு முன்பாக போகிறார். என்னுடைய தடைகளை உடைக்கும்படியாக, அல்லேலூயா, என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக, எனக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக என் இயேசு எனக்கு முன்பாய் போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அந்த வசனம் சொல்லு, ராஜா அவர்கள் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில ஆசீர்வாதங்களுக்குள்ளாக, சில சமாதானங்களுக்கு உள்ளாக, சில உயர்வுகளுக்கு உள்ளாக நீங்கள் கடந்து போகாதபடிக்கு பிசாசு அநேக தடைகளை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறான். நீங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு அநேக தடைகளை பிசாசு உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறான். நீங்கள் உயர்வடையாதபடிக்கு, மேன்மை அடையாதபடிக்கு பிசாசு அநேக தடைகளை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறான். நீங்கள் அதற்குள்ளாக உட்பிரவேசிக்க முடியாமல் இதுவரைக்கும் வாசலுக்குள்ளாகவே நின்று கொண்டிருந்தீர்கள். ஆனா இன்றைக்கு இயேசு சொல்றாரு, நீங்கள் உட்பிரவேசிப்பீர்கள். ஏன்னா கர்த்தர் உனக்கு முன்பாய் போகிறவராய் இருக்கிறபடினாலே உனக்கு இனி எந்த தடையும் இருப்பதில்லை. எந்த காரியமும் உன்னை தடை பண்ணுவதும் இல்லை. எந்த மனுஷனும் உனக்கு தடையாக நிற்பதும் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் கிளியர் பண்ணுகிறார். இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவர் என்ன செய்றாரு? கிளியர் பண்றாரு. இன்னைக்கு எல்லா தடைகளும் ஆண்டவர் என்ன செய்றாரு? தகர்த்து போடுகிறார். நீங்கள் உட்பிரவேசிப்பீர்கள். அல்லேலூயா. தடையாய் நின்ற எல்லா கதவுகளுக்குள்ள நீங்கள் உட்பிரவேசிக்கும்படியாய் ராஜா உங்களை வழி நடத்துவார். வசந்த வாசிங்க. ஆமா, எனக்கு ராஜா யாரு? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் என்ன செய்றாரா? அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போறாரு. கர்த்தர் நம்முடைய முன்னணியில என்ன செய்றாரா? நமக்கு முன்னாடி ராஜா நடந்து போறார். நாம் அவருக்கு பின்னாடி எப்படி போறோம்? ராஜாவின் பிள்ளையாய் போகிறோம்.
ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ராஜா முன்னாடி போகும்போது நம்மை தடை செய்பவன் யார்? ராஜா நமக்கு முன்பாய் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அல்லேலூயா. ஆகவே தேவ ஜனமே, உங்களுடைய பிரயாணத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய குடும்ப காரியங்களை குறித்து இனி நீ சோர்ந்து போகாத, இனி பயப்படாத, இனி கலங்காத. கர்த்தர் உனக்கு முன்பாய் போயிருக்கிறார். அவர் பாருங்க, கரடு முரடான பாதைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? செவ்வையாக்குவா. பள்ளங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு? நிரப்புவா. அல்லேலூயா. உன்னுடைய பாதை இனி உன் லைஃப்ல அநேக நன்மைகளை கர்த்தர் காணும்படியா செய்வாருங்க. அநேக ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில நீங்க காணும்படியா கர்த்தர் அதுக்கு தான் முன்னாடி போறாரு. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த ஆபத்து வந்தாலும் அது எனக்கு வரட்டும், என் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பா கர்த்தர் முன்னாடி போறாரு. ஏதாவது ஆண்டவர் ஃபேஸ் பண்ணிப்பாரு. நீங்க நம்ம அதுதான் சொல்லணும். என்ன வந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வாருங்க. என்ன வந்தாலும் ஆண்டவர் செய்வாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுப்பாருங்க, ஆண்டவர் நடத்துவாருங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் உன் குடும்பத்திற்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிறார். ஆகையினால நீ பயப்படும் தேவையில்லை, நீ கலங்கவும் தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ ஜனமே, இரண்டாவதாக ஆண்டவரே சில காரியங்களை தடை பண்ணுகிறார். சில காரியங்கள் ஆண்டவரே என்ன செய்றாரு? நமக்கு தடை பண்ணுகிறார். வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. The book of Genesis chapter 11 verse 6. அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்ததும் ஒன்றும் தடைபட மாட்டாது என்ற நினைப்பில் இருக்கிறார்கள். ஆகவே அந்த நினைப்பை தடை பண்ண வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தேவ ஜனமே, சில காரியங்கள் ஆண்டவர் என்ன செய்றாரு? தடை பண்ணுகிறார். ஏன் தடை பண்ணுகிறார்? நாம இருமாப்பாய் கொள்ளாதபடிக்கு, நாம் பெருமை கொள்ளாதபடிக்கு, நம்மை நாமே உயர்வாய் நினைக்க கூடாதபடிக்கு, நம்மை குறித்து நாமே பெருமை கொள்ளாதபடிக்கு சில காரியங்களை உடைய வாழ்க்கையில ஆண்டவர் தடை பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நாம நினைக்கிறோம், ஏன் இந்த காரியம் நான் இவ்வளவு முயற்சி பண்ணியும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, சில அந்த காரியத்தை குறித்து ஒரு பெருமை உன்னிடத்தில் இருக்கலாம். சில காரியங்களை குறித்து ஒரு உயர்வு நீ உன்னை பெரிதா நினைத்து கொண்டிருக்கலாம். பாருங்க, இங்க ஜனங்கள் மாபெரும் பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனை போய் ரீச் பண்ணலாம், ஆண்டவருக்கு ஈக்குவலா இருக்கலாம், ஆண்டவருக்கு மேல நம்ம உயர்ந்து போகலாம் என்று சொல்லி அவர்கள் பாபேல் கோபுரத்தை என்ன செய்றாங்க? கட்டுகிறார்கள். அவங்க கோபுரத்தை கட்டுவது ஆண்டவருக்கு என்ன இல்ல, பிரச்சனை இல்ல. ஆனா பிரச்சனை எங்கன்னா, ஆண்டவரை காட்டிலும் தங்களை அவர்கள் உயர்த்தினார்கள். தேவனை காட்டிலும் தங்கள் மேன்மை உடையவர்களாக எண்ணினார்கள். தேவனை காட்டிலும் அவர்கள் திறமை வாய்ந்தவர்கள் என்று எண்ணினார்கள். தேவனை காட்டிலும் அவர்கள் புத்திசாலிகள் என்று நினைத்து அவர்கள் கோபுரத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க? கட்ட ஆரம்பித்தார்கள். கட்டும் போதே ஆண்டவர் என்ன செய்யல? தடை பண்ணல. நல்லா கட்டிக்கிட்டே உயர்ந்து உயர்ந்து உயர்ந்தது கோபுரம் போக 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 ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அப்ப தடை பண்ணினார். ஆரம்பத்திலே தடை பண்ணி இருக்கலாமே, ஏன் வளர விட்டு ஆண்டவர் தடை பண்ணாரு? அப்பதான் நமக்கு சில பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். நமக்கு சில புத்தி ஆண்டவர் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். சில சத்தியங்களை என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். பாருப்பா, நீ ஒண்ணும் கிடையாது, நான் இல்லாம உன்னால எதுவும் கூடாது. அல்லேலூயா. நீ என்னை விட மேன்மையா, என்னை விட பெருசா உன்னால என்ன செஞ்சிட முடியாது?
வர முடியாது. நான் சேனைகளின் தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்றைக்குமே உன்னுடைய பலத்தின் மீது நீ சார்ந்து இருக்காத. உன்னுடைய அறிவின் மீது, உன்னுடைய திறமையின் மீது, உன்னுடைய செல்வாக்கின் மீது, உன்னுடைய வசதியின் மீது என்னவா இருக்காத, சார்ந்து இருக்காத. நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்ற வார்த்தை ஒருபோது நமக்குள்ள வரவே கூடாது. இந்த வார்த்தை வந்துதான் பிசாசு கீழே விழுந்தான். இந்த வார்த்தை வந்துதான் பிசாசு ஆண்டு என்ன செஞ்சாரு, தள்ளி விட்டாரு. இந்த வார்த்தை இந்த ஜனங்களுக்குள்ள வந்தபடியால்தான் கோபுரத்தை ஆண்டு என்ன பண்ணாரு, தள்ளி விட்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம பெருமை கொள்வோமானால், நம்மை நாமே உயர்த்துவதா இருப்போமானால், கர்த்தர் என்ன செய்வாரு, அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணிடுவார். நீ செய்யற அந்த காரியத்தை என்ன பண்ணுவாரு, தடுப்பான். ஒருவேளை நீ பெரிய நல்ல உயர்ந்த ஒரு இடத்துல நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறது நிமித்தமாய் நீ பெருமை கொள்வாயானால், அது அந்த காரியத்தை என்ன செஞ்சிருவாரு, தடை பண்ணிடுவாரு. உன்னுடைய வருமானத்தை குறித்து நீ பெருமை கொள்வாயானால், மேன்மையா நினைப்பையானால், அந்த வருமானத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, தடை பண்ணுவாரு. இப்படிதான் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, தடை பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நல்ல ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரிடத்துல விசாரிக்கணும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் நீங்க தடை பண்ணி வைத்திருக்கிறீர்களே, எதற்காக? அல்லேலூயா. அப்படி நாம கேட்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த தடை அவர் என்ன செஞ்சிருவாரு, அவர் போட்ட தடை அவர் எடுத்துருவார். அல்லேலூயா. கர்த்தர் போட்ட தடையை கர்த்தரை தவிர வேற யாரால என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் தடை பண்ணா அதை யாரால என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஆண்டவர் எடுத்ததை யாரால என்ன செய்ய முடியாது, தடை பண்ணவும் முடியாது. ஆகவே பாருங்க, நம்மை நாம் உயர்த்தாதபடிக்கு பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டதான். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை அவன் உயர்த்த கூடாதபடிக்கு அவனுக்கு ஒரு முள்ளை கர்த்தர் கொடுத்தாராம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தடை இருந்துச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு சில தடைகள் இருக்குது. நம்மை நாம் உயர்த்துகிறபடினாலே, நம்ம ரொம்ப பெருசா நம்மளை நினைக்கிறபடினால, நம்முடைய திறமை நம்ம அதிகமாய் சார்ந்து இருக்கிறபடினால தான் சில தடைகளை நாம் காண்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அந்த தடைகளை அதையும் எடுத்து போட அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஏன் சில காரியங்களை ஆண்டவர் தடை பண்ணுகிறார் என்பதை வாசிப்போம். 1 சாமுவேல் 25:33. நீர் சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு இன்றைய தினம் நீர் என்னை தடை பண்ணினபடினாலே நீயும் ஆசீர்வதிக்கப்படுவேன். இரண்டாவதாக, சில காரியங்களை ஆண்டவர் ஏன் தடை பண்ணுகிறார், நாம் பாவம் செய்யாதபடிக்கு, சாபத்தை வரவழைத்து கூடாதபடிக்கு, பொல்லாப்பான காரியங்களை நம்ம செய்யாதபடிக்கு ஆண்டவர் சில காரியங்களை என்ன செய்யறாரு, தடை பண்ணுகிறார். கர்த்தர் தடை பண்ணுவது நல்லது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப அந்த அம்மாவுடைய கணவரை தாவீது கொன்று போடும்படியாக புறப்படுகிற அந்த நேரத்தில் அந்த அம்மாவுடைய மனைவி தாவீதுல வந்து அந்த பொல்லாப்பு செய்யாதபடிக்கு, அந்த பாவ காரியத்தை செய்யாதபடிக்கு, அந்த சாபத்தை தன் மீது வரவழைத்து கூடாதபடிக்கு அந்த அம்மா என்ன செய்யறாங்க, தாவீதை தடை பண்ணுகிறார்கள். அப்ப உடனே தாவீது என்ன நீயா தடை பண்ணுவதற்கு சொல்லி அந்த அம்மாவை தள்ளிட்டு அவங்க கணவரை போய் கொல்லல. அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. ஏன்? அல்லேலூயா. யோசிச்சா தாவீது. இன்னைக்கு யோசிக்கணும் நாம, ஏன் எதனால காரியம் தடைப்படுகிறது என்பதை என்ன செய்யணும், யோசிக்கணும். ஒருவேளை அந்த அம்மா தடை பண்ணலனா அந்த சாபம் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருக்கும்.
அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு சில சாபத்தை நாம் வாங்கிக் கொள்ளாதபடிக்கு, சில பாவங்களில் நாம் ஈடுபடாதபடிக்கு, சில பொல்லாப்பு நம்ம மேல் வரவழைத்து கூடாதபடிக்கு தான் சில காரியங்களை ஆண்டவர் நம்ம வெற்றி என்ன செஞ்சிருக்கிறாரு, விலக்கி வைத்திருக்கிறார். சில காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, தடை பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தடை பண்ண காரியம் தடையாகவே இருக்கட்டும். ஆமென். அது மீஞ்சி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம ஜெபம் ஆண்டவரே இந்த தடை எடுத்து போடுங்க. ஆண்டவர் சொல்ல தடை எடுத்து போட்டா நீ உனக்கு சாபம் வரும். அதனாலதான் நான் தான் உன்னை என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு தடை போட்டு உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லது, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, கர்த்தர் எனக்கு தடை பண்ணி வைத்திருப்பது எனக்கு நல்லது என்று தாவீதை போல நாம் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக தேவச்சனமே வாசிங்க எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கோ. 13:15ங்களா? இல்ல, அந்த வசனம் இல்ல. 13ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆ 13ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 2வது வசனத்தை வாசிங்க. 5 வசனம் வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உங்களை கைவிடுவதும் இல்லை. உபாகம் 31:8 கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உன்னை விட்டு வாசிங்க வசனம். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உங்களோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தமாகவே இந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை தானே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை தானே, நான் உன்னை வந்து விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடுவதில்லை. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அல்லேலூயா. நான் இந்த வார்த்தை திரும்ப சொல்ல விரும்புகிறேன் தேவச்சனமே, கர்த்தர் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆவியில ஏவப்பட்டு சொல்லுகிற தேவச்சனமே, கர்த்தர் உனக்கு முன்பாக இருக்கிறார் பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே, கர்த்தர் உனக்காகவே இனி இருக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிற காரியம் என்ன, நான் உனக்கு முன்பாக போகிற தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் கைவிட தெரியாது, கர்த்தர் நம்மை விட்டு விலகவும் அவரால் முடியாது. அல்லேலூயா. கர்த்தரால நம்ம விட்டு விலகவும் முடியாது, கர்த்தரால நம்மை கைவிடவும் அவருக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட்.
ஆனா சில மனுஷர்கள் சொல்லுவாங்க பாருங்க, நான் யார் உன்னை விட்டு போனாலும், பேதுரு சொல்றாரு இல்ல, எல்லா சீஷர்களும் உங்களை விட்டு போனாலும், எல்லாரும் உங்களை மறுதளிச்சாலும், எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போனாலும், ஆண்டவரே என்னை நல்லா பாத்துக்குங்க, நான் என்ன செய்ய மாட்டேன் சொன்னவன் தான் முதல்ல என்ன பண்ணான். அதனால இப்படி வாக்கு பண்றவங்களை வந்து என்ன செய்ய முடியறதில்ல, நம்பவே முடியறதில்ல. இல்லை சொன்னாரு, என்னோட வேதாமங்களை படிக்கும்போது கிளாஸ்மேட் ஒருத்தர் சொன்னார், நான் வந்து கல்யாணமே என்ன செய்ய மாட்டேன், பண்ணிக்கவே மாட்டேன், என் வாழ்க்கை முழுதும் கர்த்தருக்கு நான் என்ன செய்ய போறேன், அர்ப்பணிக்க போகிறேன். என்ன சொன்னாரு, நான் கல்யாணமே பண்ணாம என்னோட வாழ்க்கையை நான் என்ன செய்ய போறேன், ஃபர்ஸ்ட் இயர்ல வரும்போது எல்லாம் விசாரிப்போம் இல்லையா, உங்க பேரு, ஊரு, உங்களோட தரிசனம் என்ன, எதற்காக வந்திருக்கிறீங்க, அப்படியெல்லாம் விசாரிக்கும் போது எல்லாரும் சொல்லுவோம். அப்ப அவர் டர்ன் வரும்போது அவர் என்ன சொன்னாரு, நானே என் வாழ்க்கை முழுவதும், என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு கொடுக்க போறேன், நான் என்ன செய்ய மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் வாழ்க்கை அதற்கெல்லாம் என்ன இல்லை, இடமே இல்லைன்னு சொன்னார். ஒரு வருஷம் தான் முடிஞ்சுது, 2வது வருஷம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. 2வது வருஷம் என்ன பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணி 2 மாசம் லீவ்ல அவர் திரும்பி வரவே இல்லை. செகண்ட் இயர்ல நாங்களாம் ஜாயின் பண்ணும்போது பிரின்சிபல் சொல்றாரு, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, யார் இந்த ஐடியா கொடுத்ததுன்னு எங்களை விசாரிக்கிறார். இது என்ன ரொம்ப போச்சு, எங்களுக்கெல்லாம் தெரியாது சார் இல்லையா. அதனால வாக்கு பண்ணுகிறவர்களை என்ன செய்ய முடியாது, ஏன்னா மனுஷர்கள் என்ன செய்வாங்க, மனம் மாறக்கூடியவர்கள், சூழ்நிலைகள் நிமித்தமாக என்ன செய்வாங்க, மனம் மாறுகிறவர்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அல்லேலூயா. மனமாற மன புத்திரனும் அல்ல, பொய் சொல்ல அவர் மனிதரும் அல்ல. ஆண்டவர் எவ்வளவு விசேஷித்தவர் பார்த்தீங்களா. அல்லேலூயா. ஆனா நிறைய நேரத்துல மனுஷனுடைய வாக்கை நம்பி நம்ம ரொம்ப ஏமாந்து போறோம். மனுஷனுடைய வாக்கை நம்பி நாங்க நிறைய ஏமாந்துட்டோம். நீங்களும் என்ன செஞ்சிருப்பீங்க, நிறைய ஏமாந்துருப்பீங்க. நான் கண்டிப்பா கொடுத்துறேங்க. ஒரு ஆள் என் கண்ணு முன்னாடியே இருக்கிறார், நான் மட்டும் ரட்சிக்கப்படாதான் இருந்தேன், குத்தி கொலைப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு பேசி பேசியே மனுஷன் ஏமாச்சிட்டான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதால என்ன செய்யறான், அந்த மனுஷனோட ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு நிறைய பேசுவாங்க பாருங்க, பயங்கரமான வாக்குறுதிகளை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. நாம நம்புற மாதிரியே பேசுவாங்க. அது சில பேருக்கு ஒரு டேலண்ட். அவங்க பேசுறது அப்படியே நம்ம உருகிடுவோம். ஆனா பேசுறது ஃபுல்லா அவ பெரிய பிராடுன்னு தெரியாது, அவ பேசுறது ஃபுல்லா பொய்யும் தெரியாது. அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, அது எங்கதான் அப்படிலாம் படிச்சுட்டு வராங்களோ கத்துக்கிட்டு வராங்களோன்னு சத்தியமா இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா அப்படி பேசுவாங்க பாருங்க, அத்தனையும் என்னவா இருக்கும், பொய்யா இருக்கும் இல்லையா. இந்த ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா, குடிகாரன் பேச்சு பொழுது விடுதா போச்சான். அவனாச்சும் பரவாயில்ல, பொழுது விடிய வரைக்கும் இருக்குது அந்த பேச்சு. சில பேர் பேச்சு அப்பவே போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்வேன், எல்லாம் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா, மறந்துட்டாங்க. எத்தனையோ பேர் அந்த வார்த்தையிலிருந்து விலகிட்டாங்க. எத்தனையோ பேர் நான் அப்படி சொல்லவே இல்லைட்டாங்க. இதுதான் பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, நான் அப்படி சொல்லவே இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிங்களா, ஊழியத்தில் இருக்கிறதுனால வேற வழி கிடையாது அப்படிங்களா, சரி நான் தான் சொன்னேன். பழியெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டிய சில இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் எந்த நிலைமையிலும் உன்னை விட்டு விலக மாட்டார். எந்த மனுஷன், உன் ஃப்ரெண்டு உன்னை விட்டு போயிடலாம், உன்னோட ரிலேஷன், உன்னுடைய ஃபேமிலி எல்லாம் உன்னை விட்டு போகலாம், கர்த்தர் உன்னை விட்டு போக மாட்டார். எல்லாரும் உன்னை கைவிடலாம், ட்ரீட்மெண்ட் கூட உன்னை கைவிடலாம், டாக்டர்ஸ் கூட உன்னை கைவிடலாம், யார் வேணாலும் உன்னை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டேன். சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். அந்த நம்பிக்கையில் இருங்க. மனுஷன் சொன்ன வார்த்தை மேல என்ன செய்யாதீங்க, நம்பிக்கையா இருக்காதீங்க. அது எப்படி வந்தாலும் மாறிடும், எப்படியோ மாறி. எத்தனையோ ரிப்போர்ட் எல்லாம் மாறி இருக்குது, கர்த்தர் மாத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ ரிப்போர்ட் எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் சொல்றத மாத்திரம் பிடிச்சுக்கணும் பாருங்க. ஏன்னா அதுதான் உண்மை. அவர் செய்ய போறதா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, சொல்லுவார்.
அவர் எதை சொல்றாரோ அதுதான் என்ன பண்ணுவாரு, செய்கிற தேவன். அல்லேலூயா. அதனால மனுஷனுடைய வார்த்தை அளவுக்கு மீறி என்ன செஞ்சிடாதீங்க, நம்பிடாதீங்க. அதனாலதான் இந்த பத்திரம் எல்லாம் வந்துச்சு. இப்ப அது கூட நம்புற மாதிரி இல்ல, அதையும் டூப்ளிகேட் பண்ணிடுறாங்க. எதை தான் நம்புறதுனே தெரியல. ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தான் பர்ஃபெக்டா இருக்குதான். ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தான் அழகா இருக்கும். ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தான் கிளீனா இருக்கும். ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தான் எப்படி இருக்கும், நல்லா. ஆமாங்க, ஆமா. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கம்பெனிக்கார ரிலீஸ் பண்ணா உடனே சைனாக்கார என்ன பண்ணுவான் தெரியுமா, அதை காப்பி பண்ணுவான். ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பின்னு சொல்லி என்ன பண்ணுவான், ஒரு ஃபோன் வந்தாலும், ஒரு ஹெட்ஃபோன் வந்தாலும், ஒரு கார் வந்தாலும் எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிடுறான், காப்பி பண்ண. தெரியாதா உங்களுக்கெல்லாம்? நாங்கள் ஒன்லி ஒரிஜினல் தான் அங்கே வாங்குவோம் அப்படின்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மனுஷனை என்ன பண்றான், காப்பி பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ ரோபோ வந்து என்ன சொல்லுது, மனுஷன் மாதிரியே உருவாக்கிட்டு அது பேசுது, சிரிக்குது, அதுக்கு எல்லா ஃபீலிங்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான் இப்போ, ஆமா கொடுத்துட்டு இருக்கான். அது ஏகப்பட்ட வார்த்தை பேசுது ரோபோ. புரியுதுங்களா? மனுஷனையும் அவன் என்ன பண்ணிட்டான், காப்பி அடிச்சிட்டான். அரிசி, பிளாஸ்டிக் அரிசி இருக்குன்றாங்க. என்னவா? ஆமா, அது நல்லா கொதிக்க வச்சு அரிசி சாதம் செஞ்சுட்டு அதெல்லாம் உருண்டை பண்ணி இப்படி அடிச்சா ரப்பர் மாதிரி வருது, பால் மாதிரி வருது. திரும்பி ரிட்டர்ன் இது வயிற்றுக்குள்ள போனா என்னத்துக்கு ஆகுது, தொண்டைக்கும் வயிற்றும் குச்சிட்டே இருக்கும் போல இருக்குது இல்லையா? இப்படி எல்லாமே என்ன செய்யறாங்க, ஆமா பார்த்து எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. நீ ஒரே ஒரு நம்புற மாதிரி ஒரு காரியம்னா இந்த வேத வசனம் தான். இதுதான் கலப்படம் இல்லாமல் இருக்குது. இதுலயே இப்போ நிறைய கலப்படம் வந்துருச்சு, நிறைய டிரான்ஸ்லேஷன்லாம் வந்துருச்சு. நமக்கு பழைய டிரான்ஸ்லேஷன் தான் எப்பவுமே கரெக்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ ஜனமே, மனுஷர்கள் அதிகமாக நம்பாதீங்க, விட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பேன், அப்படியே ஆர்ட்டெல்லாம் போட்டு கிழிச்சு எடுத்து ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு யாரையும் விசுவாசிங்க, ஸ்தோத்திரம் இல்லையா? பேக்ரவுண்ட் லவ் சாங்கெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, எதில் அடிக்கிறதுன்னு தெரியல இவங்களெல்லாம் இல்லையா? அதுதான் நீ மனுஷோட லவ்வை எதிர்பார்த்தா இப்படி தான் நடக்கும் இல்லையா? நம்ம ஆண்டவரை லவ் பண்ணால் அந்த லவ் எப்பவுமே ஃபெயில் ஆகாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ் இல்லையா? கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் என்ன செய்யாது, மாறாதுங்க. அது நாளுக்கு நாள் அதிகமாக்கி தான் போகும் தேவ அன்பு. மனுஷனோட அன்பை தேடி போய் இல்லையா, இன்னைக்கு பாருங்க ஏதோ ஒரு காரியத்தை தேடி தான் அன்பு வருது, லவ்வே வருது இல்லையா? நம்ம மூஞ்செல்லாம் அசிங்கமாக இருந்து கேவலமாக இருந்தா எல்லாம் என்ன லவ் பண்ணுவாங்களா? நீதான் என் உயிர் அப்படி இப்படின்னு சொல்லுங்க. என்ன அவங்க அழகு போயிடுச்சுன்னு வச்சுங்க, இல்லை அவங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த டைலாக் சொல்லுவாங்களா? இல்லை அவங்களுக்கு கை கால ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒன்று ஆகி போச்சு, படுத்தபடி கேட்டாங்க, அப்போ சொல்லுவாங்களா நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லைங்க. ஆனால் இயேசு சொல்லுவார், நீ பிச்சைக்காரனாக இருந்தாலும் உன்னை ஐ லவ் யூ சொல்லுவார், கை கால் விளங்காமல் போனாலும் உனக்கு ஐ லவ் யூ சொல்லுவார், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உனக்கு ஐ லவ் யூ சொல்லி அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. அதனால் மனுஷ அன்பை ரொம்ப நாடாதீங்க, அவங்ககிட்ட ரொம்ப இது பண்ணாதீங்க. கர்த்தர் அன்பு தான் மெய்யான அன்பு. மனுஷ அன்பெல்லாம் பொய், மாறிக்கிட்டே இருக்கும். என்னது? மாறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஜாஸ்மின் சொல்லும், ஃபர்ஸ்டெல்லாம் என் மேலே தான் அன்பாக இருந்தீங்க, இப்போ வந்து என் மனைவி இதே டேலண்ட் தான். ஃபர்ஸ்டெல்லாம் என்கிட்ட அன்பாக இருந்தீங்க, இப்போ ஜாஸ்மின் அன்பாகிறீங்க. இப்போ ஜாஸ்மின் சொல்லி என்கிட்ட அன்பாக இருந்தீங்க, இப்போ கிளாடிக்கிட்ட அன்பெல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. நெக்ஸ்ட் கிளாடி நான் சொல்ல போது தெரியல. அல்லேலூயா. ஆகவே தேவச்சனமே, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு முன்பாகி போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு, தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகு